SUD லைஃப் வெல்த் பில்டர் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ட்ரூலி லாஸ்டிங் வெல்த் பில்ட் பண்ண இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இல்லையா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை பத்தி நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு சிங்கிள் பிரீமியம் யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் growth அண்ட் லைஃப் கவர்னு ரெண்டு கம்பைன்ட் பெனிஃபிட் ஒரே பாலிசியில் கொடுக்குறாங்க. நீங்க ஒன் டைம் பேமெண்ட் பண்ணாலே பாலிசி பெனிஃபிட்ஸை நீங்க என்ஜாய் பண்ணலாம் வித்தவுட் ரிகரிங் ப்ரீமியம். அண்ட் 11 ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல் பொறுத்து. அண்ட் உங்க ஃபண்ட்ஸையும் பிட்வீன் ஃபண்ட் நீங்க மூவ் பண்ணலாம் அக்கார்டிங் டு சேஞ்சிங் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் ஆர் உங்க கோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் மூலியமா எப்போ தேவையோ அப்போ நீங்க உங்க மணியும் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் சர்ப்ளஸ் ஏதாவது ஃபண்ட்ஸ் இருந்தால் நீங்க அந்த மாதிரி டாப் அப்பாகவும் வந்து ஃபண்ட்ஸை வந்து டாப் அப்பா பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வந்து மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட், டெத் பெனிஃபிட்னு இந்த மாதிரி பெனிஃபிட்ஸும் இருக்கு. பட் ஒரு யூனிட் லிங்க் பாலிசி நிறைய சார்ஜஸ் வந்து இருக்கு. நம்ம ப்ரீமியம்ல இருந்து அவங்க டிடக்ட் பண்றது லைக் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், சரண்டர் சார்ஜஸ், ஸ்விட்சிங் சார்ஜஸ், பார்ஷியல் வித்ட்ராவல் சார்ஜ் அண்ட் மொட்டாலிட்டி சார்ஜஸ். இது எல்லாமே ஒரு இன்வெஸ்டருக்கு அடிஷ்னல் பர்டன் தான். ஏன்னா மற்ற ஈக்விட்டி லிங்க்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸில் இந்த மாதிரி மினிமல் சார்ஜஸ் இருக்கும், இல்லை இந்த மாதிரி காஸ்ட்டே மோஸ்ட்லி இருக்காது. லைக் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன், ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ்லாம் மோஸ்ட்லி இருக்காது. இந்த டிடக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் டைம் நம்மளுடைய ரிட்டர்ன்ஸோட இம்பாக்டே பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிடுது. ஸோ இதோட ட்ராபேக்காக தான் நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கு. அண்ட் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் என்டையர் ஃபண்ட் வேல்யூமே பார்த்தீங்கன்னா பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ் நீங்கள் எப்போ வேணாலுமே ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரா ப்ரீமியமே எனி டைம் உங்கள் பாலிசி நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்றதுக்கு. 6th பாலிசி இயர்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ஷியல் வித்ட்ராவல்ஸ் வந்து அலோட். அண்ட் ஆல்சோ டெத் பெனிஃபிட்ல செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்க பெனிஃபிட் எப்படி ரிசீவ் பண்ணணும்னு ஃபிளெக்சிபிலிட்டி ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் ஒன் டைம் பேமெண்ட் மூலமா ஒரு ஹேசல் ஃப்ரீ சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிளான்ல ஃபர்ஸ்ட் 5 பாலிசி இயர்ஸ்க்கு ஃபண்ட்ஸ்க்கு ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அண்ட் இந்த பாலிசிக்கு அகேன்ஸ்டா போரோ பண்றது, அதாவது லோன் வாங்குறதுன்றது இஸ் நாட் பெர்மிட்டட். அண்ட் சம் அஷூர்ட்மே ஆஃபர் பண்ணியிருக்கிறது இன்சஃபிஷியண்டாக தான் இருக்கு. ஒரு ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் நீட்ஸ் எசென்ஷியலி மீட் பண்ற அளவுக்கு இல்லை. இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்கு. இதை மைண்ட்ல வச்சு தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் ஐடியா நமக்கு இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். ஸோ IRR அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணால் இன்னும் ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இன்னும் இந்த பாலிசியை பற்றி சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பாலிசி ப்ராஷர் ரெஃபர் பண்ணலாம். இப்போ பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி நம்ம இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணலாம். ஸோ கால்குலேஷனுக்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு 35 year old மேல் இந்த பாலிசியை வாங்குறாங்க. பாலிசி டேர்ம் 20 yearsக்கு 2 lakh rupees சிங்கிள் ப்ரீமியமாக வந்து இன்வெஸ்ட் பண்றாரு. சம் அஷூர்ட் அவருக்கு 2,50,000 கிடைக்குது. சிங்கிள் பிரீமியமோட 1.25 டைம்ஸ் அதிகமா. ஸோ மெச்சூரிட்டியில அவருக்கு ஃபண்ட் வேல்யூ கிடைக்கும். அதுவும் அசியூம் ரிட்டர்ன் ரேட் பொறுத்து வேரி ஆகும். எப்படி பாலிசி ப்ராஷர்ல கொடுத்துருக்காங்கன்னா 4 and 8% அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு worst and best case சினாரியோ காட்டுறதுக்காக தான் தவிர கேரண்டீட் ரிட்டர்ன் கிடையாது. இப்போ 4% சினாரியோல ஃபண்ட் வேல்யூ 2.62 lakhs, IRR 1.37%. ப்ராக்டிகலி வெல்த் கிரியேஷன் இங்கே நடக்கல. ஏன்னா வந்து ரிட்டர்ன்ஸ் பேர்லி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணல. ப்ளஸ் 8% சினாரியோ பெஸ்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வேல்யூ 5.87 lakhs வருது, IRR 5.53%. ஒரு ஹையர் அசியூம் ரிட்டர்னில் கூட அவுட்கம் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலி ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃபர் பண்ணுறதை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ IRR அனாலிசிஸ்லேயே நமக்கு கிளியராக என்ன தெரியுதுன்னா இதில் மீனிங்ஃபுல் ரியல் ரிட்டர்ன்ஸ் இந்த பாலிசி நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணலை. ஸோ லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் ப்ராசஸில் இது ஜென்ரலாக ஒரு அப்டக்கலாக தான் இந்த பாலிசியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இருக்கும், நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நம்ம நினச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் இந்த பாலிசி கொடுக்காததால, அதாவது ஒரு ஒரு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் கொடுக்காததால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணலாம். அதில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ SUD பாலிசியை இன்வெஸ்ட் பண்ண அந்த சேம் ப்ரீமியமை நம்ம ஸ்பிளிட் பண்ணி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கதான்னு பார்ப்போம். பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா இப்போ இந்த பாலிசியில் கொடுத்துருக்க லைஃப் கவர் ஜஸ்ட் 2.5 lakhs தான். IRDAI வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்க மினிமம் லிமிட்டை விட ஆக்சுவலி இது கம்மி. ஸோ ஃபேர் கம்பேரிசனுக்காக நம்ம லைஃப் கவருக்குன்னு பியூர் டேர்ம்
இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். அதில் கவரேஜ் 5 lakhs எடுத்துக்கலாம் ஃபார் அ ஃபேர் கம்பேரிசன். அப்போ 5 lakh கவரேஜ் 20 yearsக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா சிங்கிள் ப்ரீமியம் வந்து 37,600 ஆகுது. அப்போ கம்பேரிட்டிவ்லி 1.62 lakhs நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே ரிஸ்க் அப்பிடைட் பொறுத்து இந்த அமௌண்ட்டை நீங்கள் டெப்ட் இல்லை ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் நான் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுவும் வந்து நம்ம ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணுறதுனால ஃபார் ஃபேர் கம்பேரிசன் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் இன்னும் பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ ப்ரீ டாக்ஸ் 15.66 lakhs வருது, போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ 14.06 lakhs வருது. இதோட டாக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்றதுக்கும் ஒரு சின்ன டேப்லர் காலம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஈஸி ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜியோட காம்பினேஷனில் IRR கால்குலேட் பண்ணோம்னா 10.24% வருது. அப்போ இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம செப்பரேட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் ஃபார் பெட்டர் அவுட்கம் நமக்கு கிடைக்குது. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, SUD லைஃப் வெல்த் பில்டர் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இப்போ ஏதாவது ஒரு இன்வெஸ்டருக்கு அவங்க சர்ப்ளஸ் மணி லம்சம் ஃபண்ட்ஸை வந்து மார்க்கெட்டில் பார்க் பண்ணி வைக்கணுன்றப்ப இது ஒரு நல்ல ஆப்ஷனாக தெரியலாம். பட் இதில் ஹை சார்ஜஸ் அண்ட் இன்அடிக்வேட் சம் அஷூட் கொடுக்கறதுனால அதோட வேல்யூவே டிமினிஷ் ஆகிற மாதிரி இருக்குது. ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ளோஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியுது ஃபார் ஃப்ரம் இம்ப்ரெசிவ். அண்ட் இந்த பிளான் வந்து ஒரு லாங் டேர்ம் ஃபேமிலிக்கு இருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் நீட்ஸ் வந்து மீட் பண்ணுற அளவுக்கு இல்லை. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்கு. வெல்த் பில்டர் அப்படின்னு நேம் பண்ணாலுமே இதில் ஆக்சுவல் வெல்த் கிரியேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த பிளான் இல்லை. இந்த மாதிரி சிங்கிள் ப்ரீமியம் யூலிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரேர்லி எஃபிஷியண்டாக இருக்கும் ஃபார் பில்டிங் அ ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஃபியூச்சர். நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்லி ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி செப்பரேட்டாக எடுத்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுளாகவும் இருக்கும், கஸ்டமைசபிளாகவும் இருக்கும், உங்களுக்கு அடிக்வேட் கவரேஜும் கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நீங்கள் செப்பரேட்டாக ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ வந்து நீங்கள் பில்ட் பண்ண ஃபோக்கஸ் பண்ணலாம் அக்ராஸ் சூட்டபிள் அசெட் கிளாஸஸ். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.